Hi friends, welcome to DR Fashion. இன்னைக்கு ஆன்லைன் ஃப்ரீ கிளாஸோட டே 4 கிளாஸ் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா மிஷின்ல எப்படி நம்ம த்ரெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அண்ட் பாபின் கேஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு எப்படி நம்ம ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். இதுல உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் இன்பிட்வீன்ல உங்களுக்கு என்னென்ன டிப்ஸ் வரும்ன்றத உங்களால தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நூலை வந்து இந்த ஸ்கூல் பின் இந்த ஸ்பேர் போர்ட்ஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் இந்த பாபின் உங்களுக்கு மிஷின்ஸ்க்கு ஏத்த மாதிரி நான் ஆல்ரெடி மெட்டீரியல்ஸ்ல சொல்லியிருப்பேன். பெரிய மிஷின்ஸ்க்கு வேற பாபின் கேசஸ் வரும், சின்ன மிஷின்ல வேற பாபின் கேஸ் வரும்னு சொல்லிட்டு நீங்க எந்த மிஷின்ஸ் யூஸ் பண்றீங்களோ அதோட பாபின் அண்ட் பாபின் கேசஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2 டைம்ஸ் என்ன பண்ண போறீங்க, த்ரெட் ஹேண்ட்லயே ரொட்டேட் பண்ண போறீங்க. இப்படி ஹேண்ட்ல ரொட்டேட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த த்ரெட் பாத்தீங்க அப்படின்னா உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரி டாப் ஆங்கிள் தான் இருக்கணும். நீங்க இப்படி பாட்டம்ல வச்சு ரிவர்ஸ்ல சுத்தக்கூடாது, டாப்ல உங்களோட ஃபேஸ் பண்ண மாதிரி டாப்ல இப்படி வச்சுக்கோங்க. இதை நீங்க என்ன பண்ண போறீங்க, இந்த பாபின் மிஷின்லயே பாபின் வைண்டர் இருக்கும் இல்லைங்களா, அதுல ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இந்த லிஃப்டரை மேல லிஃப்ட் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க இதை கீழே இறக்கிடுங்க. இப்ப நம்ம ஹேண்ட் வீல 2 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணிட்டு பெடலிங் பண்ணிட்டு இதை என்ன பண்ண போறோம், நம்ம ஃபுல்லா இதுல சுத்தி எடுக்க போறோம். நம்ம சுத்தும் போது இப்ப ஸ்ட்ரெயிட்டா இப்படியே வச்சு சுத்தாம கொஞ்சம் நம்மளோட ஹேண்ட் மூவ்மெண்ட்டை லைட்டா கொடுக்கும் போது ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும் இந்த த்ரெட் எல்லாமே. நீங்க வீடியோல பாத்தீங்கன்னாலே தெரியும் எந்த அளவுக்கு கிளியரா ஃபுல்லா சுத்திட்டு இருக்கு அப்படின்றத. இப்ப என்ன பண்ணுங்க, இத லிவரை மேல லிஃப்ட் பண்ணிட்டு வெளியே எடுத்துக்கோங்க. கேஸ்குள்ள என்ன பண்றீங்க, இந்த பாபினை ஃபிட் பண்றீங்க. ஓகேங்களா? ஃபிட் பண்ணதுக்கு அப்புறமா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைன் மாதிரி தெரியுதுங்களா, இந்த லைன் கேப்குள்ளதான் நீங்க இந்த த்ரெட்டை கொண்டு வந்துட்டு அகைன் இந்த பிளேஸ்ல கொண்டு வரீங்க. ஓகேங்களா? உள்ள ஃபிக்ஸ் பண்றீங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு இங்க 2 லைன் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த லைன்குள்ள கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இங்க ரொட்டேட் பண்ணி கொண்டு வரீங்க. இப்ப நீங்க இப்படி இழுக்கும் போது உங்களோட த்ரெட் வந்து ஃப்ரீயா வரணும், ஸ்டக் ஆகாம வரணும். அப்பதான் உங்களுக்கு ஸ்டிச் போடும் போது கீழையும் சரி மேலேயும் ஸ்டிச் சரி நீட்டா ஸ்டிச் ஃபினிஷிங் உங்களுக்கு கிடைக்கும். தெரியுதுங்களா எந்த அளவுக்கு ஃப்ரீயா வருதுன்னு? ஸோ இந்த அளவுக்கு ஃப்ரீயா நீங்க என்ன பண்ணுங்க, த்ரெட்டை இழுத்து வருதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பாயிண்ட்டை தான் நம்ம எடுத்துட்டு போயிட்டு மிஷின்ல ஃபிக்ஸ் பண்ண போறோம். இப்ப என்ன பண்ண போறீங்க, எல்லா மிஷின்லயும் இந்த ஸ்லைட் பிளேட் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, இதை நீங்க ஃபர்ஸ்டே ஒரு 1 வீக்குக்கு மட்டும் நீங்க இதை ஓபன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ற மாதிரி பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க அதை ஓபன் பண்ணாமலே தாராளமா உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண ப்ராக்டிஸ் வந்துடும். ஸோ இப்போ இந்த ஸ்லைட் பிளேட்டை நான் என்ன பண்றேன், லைட்டா இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ நான் எந்த ஒரு பாபினை ஃபிட் பண்ணும் போதும் இதை லைட்டா இப்படி மேல லிஃப்ட் பண்ணிட்டு இங்க ஷட்டில் ஹூக் இருக்கு இல்லைங்களா, இந்த ஷட்டில் ஹூக்ல தான் நான் ஃபிக்ஸ் பண்ண போறேன். கொஞ்சம் கிராஸா இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் பண்ண போறேன். இப்போ உங்களுக்கு இதுல ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு கிளிக் அப்படின்ற ஒரு சவுண்ட் கேட்கும். அந்த மாதிரி கேட்கும் போது தான் நீங்க கரெக்டா ஃபிட் பண்ணிருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். திரும்பவும் நான் ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. நம்ம பாபின் கேஸை ஷட்டில் ஹூக்ல ஃபிக்ஸ் பண்ணும்போது நீடில் வந்து மேலதான் இருக்கணும், கண்டிப்பா உள்ள இருக்கக்கூடாது. நீங்க எடுக்கும் போதும் ஃபிக்ஸ் பண்ணும் போதும் நீடில் மேல இருக்க மாதிரி பாருங்க. உள்ள இருந்தது அப்படின்னா கண்டிப்பா இந்த நீடில் வந்து உடையறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ எப்பயுமே நீடில் மேல வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்க. இப்ப இங்க அந்த ஷட்டில் ஹூக்ல ஒரு கம்பி மாதிரி இருக்கா, இங்க இருக்கு பாருங்க. இந்த பாயிண்ட்டுக்குள்ள இந்த பாபின்ல இருக்க இந்த ஹோல்ஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம். கிளியரா பாருங்க. ஹோல்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு
நம்ம என்ன பண்றோம், கிராஸ்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பிரஸ் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு கிளிக் அப்படின்ற ஒரு சவுண்ட் கேட்கும். இந்த கிளிக் சவுண்ட் வந்ததுமே நீங்க கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்ப இந்த ஸ்லைட் பிளேட்டை வந்து என்ன பண்ணிருங்க, க்ளோஸ் பண்ணிருங்க. க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப மேல எப்படி நம்ம த்ரெட்ட போடுறோம் அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த ஸ்பூல் பென் இருக்கு இல்லைங்களா, இதுல நம்ம த்ரெட்ட ஃபிக்ஸ் பண்றோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், இங்க த்ரெட் கைடு இருக்கு இல்லைங்களா, இந்த த்ரெட் கைடுக்குள்ள நீங்க ஃபிக்ஸ் பண்ண போறீங்க. அண்ட் தேர்ட் பாயிண்ட் டென்ஷன்ல நீங்க இப்படி ஃபிக்ஸ் பண்ணி நூலை லைட்டா கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா மேல வந்துடும். ஸோ அதை எடுத்துக்கோங்க. அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து த்ரெட் டேக்கப் இருக்கு இல்லையா, இதுல ஃபிக்ஸ் பண்ணிட்டு அண்ட் ஃபைனலா என்ன பண்ண போறீங்க, நீடில்ல ஃபிக்ஸ் பண்ண போறீங்க. நீடில்ல ஃபிக்ஸ் பண்ணும்போது நமக்கு லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ரைட்ல இருந்து லெஃப்ட் போக மாட்டோம், லெஃப்ட்ல இருந்து ரைட் சைடு தான் நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்க. இங்க பாருங்க, லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடு தான் நான் நூலை எடுக்க போறேன். ஸோ இப்போ என்ன பண்றேன், லெஃப்ட் சைட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரைட்ல இப்படி த்ரெட் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்ப நான் இந்த த்ரெட்டை கீழே ஹோல்ட் பண்ணி ஒரே ஒரு வாட்டி வீலை நான் ஹேண்டிலே ரொட்டேட் பண்ணி எடுத்தா எனக்கு பாபின்ல இருந்து இந்த த்ரெட் வெளியே வரும். நீங்க வீடியோல பாத்தீங்கன்னா கிளியரா தெரியும். ஸோ இப்போ இதை லிஃப்ட் பண்ணிட்டு இந்த ரெண்டு த்ரெட்டையும் பேக் சைட்ல இப்படி எடுத்துட்டு போயிருங்க. ஓகேங்களா? அகைன் நான் எப்படி த்ரெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத காட்டுறேன் பாருங்க. ஸ்பூல் பின்ல நம்ம போடுறோம், செகண்ட் த்ரெட் கைடுக்குள்ள விடுறோம், தேர்டு டென்ஷன்ல டெஸ்க் இருக்கு இல்லைங்களா, இந்த டெஸ்க்குள்ள தான் நம்ம விட போறோம். ஒரு பிரஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த த்ரெட் மேல வந்துடும். ஃபோர்த் ஒன்னா இந்த த்ரெட் டேக்கப் லிவர்ல கொடுக்குறோம். ஃபிஃப்த் ஒன் இந்த பிளேஸ்ல கொடுத்துட்டு ஃபைனலா நீடில்ல போடுறோம். நீடில்ல போடும்போது லெஃப்ட்ல இருந்து ரைட்ல கொண்டு வாங்க. லெஃப்ட்ல இருந்து ரைட் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா நீங்க இந்த த்ரெட்டை இப்படி லைட்டா ஹேண்ட்ல ஹோல்ட் பண்ணிட்டு ஹேண்ட் வீல்ல ஒரே ஒரு ரொட்டேஷன் மட்டும் கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா பாபின்ல இருந்து இந்த த்ரெட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வெளியே வரும். ஸோ இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, ஃபூட்டரை லிஃப்ட் பண்ணிட்டு பேக்ல போட்டுருங்க. ஓகேங்களா? இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம இந்த த்ரெட் வந்து மிஷின்ல ஃபிக்ஸ் பண்ணும்போது ஃபூட்டரை மேல லிஃப்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டென்ஷன் பாயிண்ட் வந்து டைட் இல்லாம ஈஸியா கொண்டு வரும். ஸோ அதுக்காக நீங்க த்ரெட் ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த ஃபூட்டரை வந்து மேல இருக்க மாதிரி ஃபேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க த்ரெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் பெடலிங் பண்ணி ஸ்டிச்சஸ் பண்ணதா ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்போ நான் உங்களுக்கு ஆல்ரெடி ப்ராக்டிஸ்க்காக சில ஷேப்ஸ் கொடுத்துருப்பேன் இல்லைங்களா, அதே மாதிரி நம்ம த்ரெட் போட்டும் சில ஷேப்ஸ்ல வந்து ப்ராக்டிஸ் பண்ண போறோம். நான் உங்களுக்கு 2-3 ஷேப்ஸ்ல ப்ராக்டிஸ் பண்ணி காட்டுறேன். அகைன் நீங்க இருக்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்ம்ல சென்ட் பண்ணிடுறேன். நீங்க அதை ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு குரூப்ல சென்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராக்டிஸ் செக்ஷனுக்கான ஷீட்ஸ் பிடிஎஃப் ஃபார்ம் நான் உங்களுக்கு குரூப்ல சென்ட் பண்ணுவேன். நீங்க அதை பார்த்து அந்த ஷீட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க அதுல ஸ்டிச்சஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இப்ப இந்த ஷீட்ல மட்டும் நான் உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுக்குறேன். நம்ம ஒரு த்ரெட் கிளாத் ஆகட்டும் இல்ல ஒரு பேப்பரை ஃபிக்ஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம இந்த ஃபூட்டர் வந்து மேல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி மேல லிஃப்ட் பண்ணிட்டு இப்ப கரெக்டா எந்த பிளேஸ்ல எனக்கு தேவையோ நீடில் பொசிஷனுக்கு ஏத்த மாதிரி அந்த கிளாத்தை ஃபிக்ஸ் பண்றோம். அதுக்கப்புறமா லிஃப்டரை என்ன பண்றோம், கீழே இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டிச்சஸே ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இப்ப இந்த லைன் மேலேயே நான் ஸ்டிச்சஸ் பண்ண போறேன். இப்ப என்ன பண்ண போறீங்கன்னா மேல லிஃப்ட் பண்ணிட்டு நம்மளோட த்ரெட்டை கட் பண்ணி எடுக்க போறோம். ஓகேங்களா? அகைன் என்ன பண்ண போறீங்க, நமக்கு எந்த பிளேஸ் கரெக்டா தேவையோ நம்மளோட நீடில் பாயிண்ட்டை கரெக்டா ஹோல்ட் பண்ணி ஃபூட்டரை கீழே லிஃப்ட் பண்ணிட்டு
அந்த லைன் மேலேயே நான் என்ன பண்ண போறேன், பொறுமையா அடிங்க. நீங்க ஸ்பீட் எடுத்து அடிச்சீங்கன்னா பேப்பர் கண்டிப்பா உங்களுக்கு கிழிஞ்சு வர சான்சஸ் இருக்கு. சோ பொறுமையா பேப்பர்ல ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப பொறுமையா ஸ்டிச் பண்ணுங்க. இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபூட்ர மேல லிஃப்ட் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுவீங்க, த்ரெட்ட கட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? கட் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க, உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து இந்த மாதிரி கரெக்டா ஃபிட் ஆயிருக்கணும். அதாவது நமக்கு பாபின்ல இருந்து வர த்ரெட்டும் மேல நீடில்ல இருந்து வர த்ரெட்டும் கரெக்டா இருக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த த்ரெட் லூப் ஆகுது அப்படின்னா நீங்க த்ரெட் சுத்தினது பாபின்ல அந்த த்ரெட் வந்து கரெக்டா சுத்தி இருக்கிறதா அப்படின்றத செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்து நான் தேர்ட் லைன்ல ஸ்டிச் பண்ணும்போது என்ன பண்ண போறேன்னா, ஃபூட்ரு கீழே வந்து லிஃப்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே என்ன பண்ண போறேன், லாக் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ண போறேன். ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு இங்க சொல்லியிருப்பேன், இங்க லிவரை நீங்க டவுன்ல கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டிச் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ நான் அந்த மாதிரி லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு தான் ஃபுல்லா ஸ்டிச்சஸ் பண்றேன். ஸ்டிச்சஸ் பண்ணதுக்கு அப்புறம் எண்ட்லயும் அகைன் நான் என்ன பண்றேன், லாக் ஸ்டிச் கொடுத்து வெளியே கொண்டு வரேன். எதுக்காக லாக் ஸ்டிச் போடுறோம் அப்படின்னா நமக்கு த்ரெட் வந்து பிரிஞ்சு வராது. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த லாக் ஸ்டிச்ன்றதே போடுறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்ல பண்ணும்போது எனக்கு த்ரெட் வந்து பிரிஞ்சு வரும். ஆனா தேர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா லாக் ஸ்டிச் பண்ணிருக்கேன். ஸோ எனக்கு இந்த த்ரெட் வந்து பிரிஞ்சு வராது. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த லாக் ஸ்டிச்சை யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷேப்ஸ் வந்து உங்களுக்கு PDF ஃபார்மேட்ல நான் குரூப்ல சென்ட் பண்றேன். கண்டிப்பா எல்லாருமே பிரிண்ட் அவுட் ஷீட் எடுக்கணும். எடுத்து தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் அதுல வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு மிஷின்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கு நீங்க பவர் ஆகட்டும் இல்ல பெடல் ஆகட்டும் நம்ம நீடிலையும் அந்த பாபின் கேஸையும் கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு த்ரெட் வந்து எந்த டிஃபால்ட் இல்லாம இந்த மாதிரி கரெக்டா பேக் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல ஸ்டிச்சஸ் நீட்டா விழும். இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்ல பண்ணீங்கன்னா நம்ம லாக் ஸ்டிச் போட்டிருக்க மாட்டோம். அண்ட் தேர்ட் ஒன்ல லாக் ஸ்டிச் போட்டிருக்கேன். என்ன பர்பஸ்க்குன்னா நமக்கு த்ரெட் பிரிஞ்சு வராம கரெக்டா இருக்கும். அதுக்காக தான் இந்த லாக் ஸ்டிச் வந்து நம்ம யூஸ் பண்றது. அண்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஷேப்ஸ் வந்து நான் கொடுத்துருப்பேன் PDF ஃபார்மேட்ல. அந்த PDF ஃபார்மேட்டை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து கம்பல்சரி எல்லாருமே அதுல ஒர்க் அவுட் பண்ணணும். அதை நான் உங்களுக்கு குரூப்ல சென்ட் பண்றேன். இது வரைக்கும் பேப்பர் ப்ராக்டிஸ் செக்ஷனுக்கான எல்லா இதுவுமே கவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம டைரக்டா வந்து கிளாத்ல தான் பண்ண போறோம். ஸோ இதுவரை எதெந்தெல்லாம் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணாம இருக்கீங்களோ அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி சென்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் வாட்ஸ்அப் குரூப்லயும் கேட்கலாம், இல்ல கீழே கமெண்ட்ஸ்லயும் நீங்க கேட்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா பிகினர்ஸா இருக்க நிறைய பேருக்கு இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.